விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 சனி பகவானால் என்ன நன்மை, அவரால் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வருஷம் சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லாருக்கும் பலன் செய்ய போகிறாரு. இந்த வருஷம் சனி பகவான் ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 4.5 மாதங்கள் வக்கரகதியில் மீன ராசியிலே இருக்கார். ஆக இந்த வக்கரமான காலத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவருடைய பார்வை பலன் இதையும் கணக்கு எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன் பார்க்குறோம். முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு என்ன, இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறான். 5ஆம் இடம் அப்படின்னாலே நல்லா தெரிஞ்சுங்க, மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர் அல்லது ட்ராவல்னு அர்த்தம். ஆக சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வருஷத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உருவாக்குவார் அல்லது கொடுப்பார். அவரால் பார்த்திங்கன்னா நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் தீர்க்க முடியாத நோய் இருந்தது அல்லது நோயின் காரணமாக மெடிசன்ஸினுடைய அளவு கூடுதலாக சாப்பிட்டவங்களுக்கு, கிரானிக்காக டிசீஸ் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நோயுடைய தன்மை குறையும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறையும். நோயிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. நோய் மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் கடன் வச்சுருந்தீங்க, லோன் இருந்தது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு. ஆக நம்ம எல்லாம் சந்தோஷம் இருக்கலாம். நோயும் கடன் இல்லாமல் இருந்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை தான் சனி பகவான் உங்களுக்கு செய்வார். அடுத்தபடியாக அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்குவார். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஸோ உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இதுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஏற்பட்டவங்களுக்கும் மறுபடியும் லவ் ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே அவரால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் யாருக்கெல்லாம் நடக்கலையோ நடத்தி கொடுப்பார்.